மகாநதி ப்ரோமோல எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் காவேரியை பத்திய கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஒருவேளை அவங்கள காமிக்காம வந்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு அப்படின்னா வந்து, வீக்கா எங்க அவங்கள காமிங்க. நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது இந்த ப்ரோமோவ பார்க்கறதுக்கா? அடச்சை! அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த முத்துமலர் ஃபேமிலியோட விஷயமாகட்டும், யமுனாவோட விஷயமாகட்டும், கங்கனாவோட பொறாமைகளாகட்டும், இது எதுவா இருந்தாலும் கங்காவோட பொறாமையெல்லாம் காமிக்கும்பொழுது எல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறீங்க? விஜய் காவேரியை காமிங்க. ஒரு ரொமான்ஸ் சீன காமிங்க போதும். நாங்க மனசு திருப்தி ஆயிடுவோம். இது போதும் இனஃப் அப்படிங்கிற மாரிலாம் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, அப்படிப்பட்ட மக்களே இப்போ வந்து மகாநதியுடைய ஆக்சுவல் ப்ரோமோல இப்போ வந்து வளைகாப்பு நடக்க போகுது. வளைகாப்பு நடக்க போகும்பொழுது வந்து இப்போ வந்து விஜய் வந்து காவேரிக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராரு. குடும்பமா சேர்ந்து வந்து அப்படியே சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னுலாம் காமிக்கும் பொழுதும், அதை தாண்டி ஒரு டாப்பிக்கா பேசுறது என்ன அப்படின்னா வந்து கம்ருதீன் பேசாமல் வந்து மகாநதியிலே இருந்திருக்கலாம். பிக் பாஸுக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அவருடைய பேரே கெட்டு போச்சு. என்ன இருந்தாலும் வந்து இப்படி ரெட் கார்டு கொடுத்து வெளில வந்துட்டாரு. என்ன நடக்க போதோ தெரியல. அவர் தப்பு பண்ணிட்டாரு. குமரன் கதாபாத்திரத்தில் இப்போ அவர் இருப்பாரா மாட்டாரா? வேற யாரையோ மாற்ற போகிறாங்க அப்படின்னு வதந்தி எல்லாம் வருது. ஏன்னா மலேசியாவுக்கு போயிட்டாரு குமரன். அவர் காணாமல் போயிட்டாருன்னு வேறு ஒரு தகவல் இருக்குது. அண்ட் இந்த சீரியலில் ஆளை மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே கங்காவே 3 கங்கா இருந்திருக்காங்க. முதல்ல பிரதீபா இருந்தாங்க, அப்புறம் திவ்யா கணேஷ் இருந்தாங்க, இப்போ தரணி இருக்காங்க. ஸோ தாரணி அவங்க இருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனா கதாபாத்திரத்தையுமே வந்து ஆள் மாறிட்டே தான் இருந்திருக்காங்க. முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து யமுனாவாக இருந்தவங்களை தாண்டி இப்போ புதுசாக ஸ்வேதா வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆதிரை இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து மாறி மாறி இருக்கிறதுல இப்போ குமரனையும் மாற்றிடுவாங்களா? கமருதீனுக்கு பதிலாக வேறு ஆளை கொண்டு வந்துடுவாங்களா? மலேசியாவில் இருக்கவர் காணாமல் போயிட்டார். அவரை கடத்தியிருக்காங்க. பசுபதி ஆட்கள் தான் வந்து தான் பையனை கடத்தினதுனால கடத்திட்டாங்க. அவங்க தான் கால் பண்ணி இந்த முத்துமலர் குடும்பத்தை அவர் பார்த்துருக்கதா போய் சொன்னாங்க. அப்போ ஒரு வேளை முத்துமலர் குடும்பம் உண்மையான குடும்பமா இல்லையா? ஆனால் அவங்கள பார்க்க ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் திடீர்னு ஒரே ராத்திரியில் வில்லன்லாம் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு உண்மைகள் இருக்கா? அவர் அப்படியே வந்து நம்பிக்கையை பெற்று அந்த அவருடைய ஆஃபீஸில் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிற நேரத்தில் அவர் வந்து ஒரு துரோகியோ இல்லை ஒரு பொய் சொல்லி வந்தாருன்னு ஏதாச்சும் ட்விஸ்ட் வரப்போதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கதை ஏதாச்சும் போதா? இல்லை குமரனாவே வந்து திருப்பி கமருதீனையே கூப்பிட்டு வந்து அவரை வந்து இப்போ வந்து பாவப்பட்ட கேரக்டராக அவங்க ரொம்ப அடிபட்டார், வேற யாரோ கடத்திட்டாங்க, அங்கேருந்து இவங்க காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க, கங்காவை சந்தோஷமாக்கிட்டாங்க, கங்காவுக்கும் குழந்தை பிறந்து காவேரிக்கும் குழந்தை பிறக்கும் போது அவர் கூட இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஒரு அப்பாவாக ஒரு பெரியப்பாவாக இருந்தாருன்னு கதையை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேளை கமருதீனையே திருப்பி வந்து கூட்டு வந்தால் ஓகேவா குமரன் கதாபாத்திரத்துக்கு? சரி ஓகேங்க, பிக் பாஸ் நடந்துட்டதெல்லாம் பிக் பாஸ் நடந்தது, அந்த என்விரான்மெண்ட் வேறங்க, இங்கே பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த குமரன் கதாபாத்திரம் ரொம்ப பாவமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் இதுக்கப்புறம் செட் ஆக மாட்டார். அவர் வந்தால் என்னால் வந்து அப்படி பார்க்க முடியாது, நான் வேற ஒரு ஆளை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறீங்களா? இல்லை சில பேர்லாம் சொல்கிறாங்க குமரன் கதாபாத்திரத்தை முடிச்சிருங்க, கங்காவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இடி ஒன்று வந்துருச்சு அப்படின்னு கொண்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எது நடந்தால் பெட்டர்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற சீரியல்லையே வந்து எந்த சீரியல் பிடிச்சிருக்கு, மகாநதி முன்ன மாதிரி இருக்கா இல்லை லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சா, அவங்க கருத்தையும் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ், அனாலிசிஸ், கேரக்டர் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இடம்பொருள் நவ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் தான் இடம்பொருள் மெயின் சேனலில் வரும். அந்த சேனலையும் விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.